இந்திய ஒன்றியத்திற்கான தேர்தல் முடிவுகள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியை வழிநடத்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தின் அணியிலிருந்து களத்தை சந்தித்த பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் இந்தியா கூட்டணி மகத்தான வெற்றியினை 100% பெற்றிருப்பதற்கு மக்களுக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மனமாற எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் வாயிலாக தெரிவித்துக் கொள்கின்றோம். கூடுதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிட்ட நம்முடைய சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதியில் எங்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் அனைத்து தரப்பு மக்களுக்குமான ஆற்றல் மிகுந்த ஆற்றலாளர், அனைவரும் அன்போடு எழுச்சி தமிழர் என்று அழைக்கின்ற அண்ணன் தொல் திருமாவளவன் மீண்டும் சிதம்பரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதேபோல் விழுப்புரம் பாராளுமன்ற தொகுதியில் நம்முடைய கட்சியின் பொதுச் செயலாளர் பாசத்திற்குரிய அண்ணன் துரை ரவிக்குமார் அவர்கள் மீண்டும் விழுப்புரம் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். அதற்காக சிறப்பான வாழ்த்துக்களை விழுப்புரம் சிதம்பரம் தொகுதி மக்களுக்கு தெரிவிப்பதோடு அரசியல் அங்கீகாரத்தை இந்த தேர்தலிலிருந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கூட்டணியில் வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கீகாரத்தை பெறுகிறது என்கின்ற மகிழ்ச்சிகரமான செய்தியையும் இந்த நேரத்தில் நாட்டு மக்களுக்கு தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இன்றைய சூழ்நிலையில் இந்திய ஒன்றியத்திற்கான அரசு அமைவதற்கு போதிய பெரும்பான்மை எந்த கட்சிக்கும் கிடைக்கவில்லை என்கின்ற நிலையில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும், இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமைய வேண்டும் என்று இந்திய ஒன்றியத்தினுடைய பெரும்பாலான மக்கள் மிக ஏக்கத்தோடு எதிர்பார்த்திருக்கிறார்கள். நம்முடைய இந்திய ஒன்றியத்தில் இந்தியா கூட்டணியுடைய தலைவர்களும் அதற்கான முழு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாங்கள் விரும்புவதெல்லாம் இன்றைக்கு நிதிஷ்குமார் அவர்களும் நம்முடைய சந்திரபாபு நாயுடு அவர்களும் எடுக்கின்ற முடிவு சிறப்பானதாக இருக்கும் என்று நம்புகின்றோம். பொழுது விடியும் பொழுது அந்த செய்தியும் வரும். பேரறிஞர் அண்ணா அவர்கள் 1967ஆம் ஆண்டு தேர்தலை சந்திக்கின்ற பொழுது ராஜாஜி அவர்களினுடைய தலைமையில் சுதந்திரா கட்சியினுடைய கூட்டணியில் திராவிட முன்னேற்றக் கழகம் பேரறிஞர் அண்ணா அவர்கள் வழிநடத்த தேர்தலை சந்தித்தது. பேரறிஞர் அண்ணா அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் சுதந்திரா கட்சியோடு எப்படி கூட்டணி அமைத்ததென்று மக்கள் எல்லாம் விழிகளை அகல விரித்து பார்த்த நேரத்தில் தந்தை பெரியார் கூட சற்று மன வருத்தம் கொண்டிருந்தாலும் தேர்தலை சந்தித்து முழுமையான வெற்றியை பெற்றவுடன் பேரறிஞர் அண்ணா அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, தேனிலவு முடிந்தது, இல்லற வாழ்க்கைக்கு செல்லுகின்றோம். எங்கள் குடும்பத் தலைவர் தந்தை பெரியார் இருக்கின்ற திசை நோக்கி செல்லுகின்றேன் என்று திருச்சி நோக்கி வந்தார்கள். இன்று வரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு திராவிட மாடல் அரசு திராவிட பரிமாற்றத்தோடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் எல்லாம் அறிவீர்கள். அந்த வகையில் நிதிஷ்குமார் அவர்கள் அதேபோல் சந்திரபாபு அவர்களும் பிஜேபியோடு கூட்டணி அமைத்து ஆட்சி தேர்தலை சந்தித்தாலும் இப்பொழுது இருக்கின்ற நாட்டினுடைய சூழ்நிலைக்கு மக்களுடைய மகிழ்ச்சிக்கும் தனக்கும் தனது கட்சிக்கும் ஏற்பட்ட எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் உங்களுக்கு மாத்திரமல்ல, இந்திய ஒன்றியத்தில் பிஜேபியை எதிர்த்த அனைத்து கட்சிகளையும் எப்படியெல்லாம் பந்தாடினார்கள் என்பதை மனதில் கொண்டு இந்த நேரம்தான் நமக்கு சரியான நேரம், பிஜேபிக்கு
நாம் பாடம் கற்பிக்க வேண்டும் என்று சொன்னால் இறைவனால் வழங்கப்பட்டிருக்கின்ற இந்த வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று அதே நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் தேனிலவு முடிந்தது, இல்லற வாழ்க்கைக்கு இந்தியா கூட்டணி நோக்கி செல்லுகிறோம் என்று வந்துவிடுவார்கள் என்றுதான் அனைவரும் எதிர்பார்க்கின்றோம். நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு மாத்திரமல்ல, மக்களும் கடந்த 10 ஆண்டுகளாக எவ்வளவு பதட்டத்தில் வாழ்ந்தோம், நிம்மதியற்ற நிலையில் இருந்தோம். குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தினர் எந்த அளவிற்கு இந்த அரசால், பிஜேபி அரசால் அலக்களிக்கப்பட்டோம் என்பதையும் உணர்வார்கள். அரசியல் கட்சிகளில் பல கட்சிகள் பிஜேபியை எதிர்க்கின்ற கட்சிகளெல்லாம், உதாரணத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்று அழித்தொழிக்கப்பட்டு விட்டது என்றே சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு பிஜேபியினுடைய கூட்டணி இருந்த காரணத்தினால், நட்பு இருந்த காரணத்தினால், உறவு இருந்த காரணத்தினால் இன்றைக்கு ஒடுங்கி போய், நறுங்கி போய், சுருங்கி போய், காணா போகும் சூழ்நிலையில் அவரே அண்ணாமலையே குறிப்பிடுகிறார், அதிமுக காணா போய் விடும், அழிந்து விடும் என்று. அந்த நிலை நிதிஷ்குமாருக்கும் நம்முடைய சந்திரபாபு நாயுடுக்கும் வந்துவிடக்கூடாது. ஆகவே இந்தியா கூட்டணி நோக்கி வர வேண்டும். அதேபோல் மம்தா பானர்ஜியும் ஆதரவை வழங்க வேண்டும். மற்ற கட்சிகளும் இந்தியா கூட்டணிக்கான ஆதரவை உடனடியாக வழங்க வேண்டும். அதன் மூலமாக இந்தியா ஒன்றியம் முழுமையான ஒளி பெற வேண்டும் என்று இந்த நேரத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொள்வது கருத்தியல் பரப்பு மாநில துணை செயலாளர் புதுக்கோட்டை எம் கே ஷாஜஹான். நன்றி, வணக்கம்.